ஃபேட்டி லிவரை பழைய நிலைக்கு கொண்டு வர்றது ரொம்பவே ஈஸி. இந்த 7 விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களால ஃபேட்டி லிவரை பழைய நிலைக்கு கொண்டு வர முடியும். நம்பர் 1, இன்சுலின் ரெசிஸ்டண்ட்டை ரெடியூஸ் பண்ணுறது. அதாவது உங்கள் உடம்புல அதிகமான இன்சுலின் உற்பத்தி ஆகும்போது என்ன ஆகும்னா உங்கள் லிவர் அதிகமான ஃபேட்டை ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்கும். இதை எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய உணவுப் பொருட்களில் சர்க்கரை, மாவுச்சத்து, ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுறது. அதுக்கு பதிலாக நிறைய நார்ச்சத்துள்ள காய்கறிகள், பழங்களை சேர்த்துக்கிறது. புரதம், பருப்பு வகைகள், முட்டை, பன்னீர், லீன் ப்ரோட்டீனான சிக்கன், ஃபிஷ் மாதிரியான உணவுப் பொருட்களை அதிகமாக எடுத்துக்கிறது. ஸோ இன்சுலின் லெவல் கம்மியாகும் போது உங்கள் உடலில் ஃபேட் ஸ்டோர் ஆகிறதும் குறைக்கப்படும். 2வது, உடற்பயிற்சி. அதாவது நார்மலான எக்ஸசைஸ் மூலமாகவே உங்கள் உடலில் பார்த்தீங்கன்னா ஃபேட் ஸ்டோர் ஆகிறத கம்மி பண்ண முடியும். ஏற்கனவே இருக்கக்கூடிய ஃபேட்டையும் உங்களால் குறைக்க முடியும். அதாவது ஒரு நாளைக்கு 30லேருந்து 45 நிமிடம் வாக்கிங் போகிறது, சைக்கிளிங், ஸ்கிப்பிங், லைட்டான ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறது மூலமாக உங்கள் உடலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய கொழுப்பை உங்களால் கரைக்க முடியும். 3வது, வெயிட் லாஸ் பண்ணுறது. உங்கள் உடல் எடையில் 5லேருந்து 10% சரியான முறையை ஃபாலோ பண்ணி வெயிட்டை குறைக்கிறது மூலமாக உங்கள் லிவரில் இருக்கக்கூடிய ஃபேட்டை உங்களால் கம்மி பண்ண முடியும். 4வது, அதிகமான ஃப்ரக்டோஸ் எடுத்துக்கிறது. அதாவது உங்களுக்கே தெரியாமல் நிறைய சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிப்பீங்க, பேக்கடை அடைக்கப்பட்ட நிறைய ஜூஸஸ் எடுத்துக்கிறது, ஸ்வீட் சாப்பிட்றது, இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரக்டோஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஃப்ரக்டோஸ் அதிகமாக எடுக்க உங்கள் லிவர் பார்த்தீங்கன்னா அதை ஃபேட்டை கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்கும். இதை அவாய்ட் பண்ணுங்கள். ஹெல்த்தியான ஃபேட் எடுத்துக்கிறது. ஃபேட் அப்படின்னாலே நமக்கு கெடுதல் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் ஃபேட்லேயே 2 இருக்குது, ஹெல்தி ஃபேட், பேட் ஃபேட். ஹெல்தி ஃபேட் அப்படிங்கிறது உணவுப் பொருட்கள் மூலமாக கிடைக்கிறது. நட்ஸ், சீட்ஸ், நிலக்கடலை, பாதாம், முந்திரி, வால்நட், அவகோடா, இந்த மாதிரி பொருட்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய கொழுப்பு அப்படிங்கிறது உங்கள் உடல் நலனுக்கு ரொம்பவே நல்லது. குறிப்பாக உங்கள் லிவருக்கு இது பெஸ்ட்டு ஃபுட்டு. எதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ் ஃபேட், டீப்பாக ஃப்ரை பண்ணப்பட்ட பொருட்கள், எண்ணெயில் பொரிக்கப்பட்டது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். நல்ல கொழுப்பு அப்படிங்கிறது உங்கள் லிவரில் லிப்பிட் மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்தி இன்ஃப்ளமேஷனை கட்டுப்படுத்தும். சில நேச்சுரலான உணவுப் பொருட்களை சேர்த்துக்கிறது. காஃபி, சுகர் இல்லாமல் எடுத்துக்கிறது இன்ஃப்ளமேஷனை கட்டுப்படுத்தும். க்ரீன் டீ, நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. மஞ்சள், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி உள்ள ஒரு பொருள். எந்த உணவுப் பொருளோட வேணாலும் சேர்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். வெள்ளைப்பூண்டு, இது ஃபேட் மெட்டபாலிசத்தை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். கடைசியாக பார்த்தீங்கன்னா நல்ல தூக்கம். இது ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோலுக்கு ரொம்பவே முக்கியம். போதுமான அளவு தூக்கம் இல்லை அப்படிங்கிறது உங்கள் உடலில் இன்சுலின் ரெசிஸ்டண்ட்டை அதிகப்படுத்தும். ஸ்ட்ரெஸ் ஹார்மோனையும் பார்த்தீங்கன்னா தூண்டிவிட்டு ஃபேட் ஸ்டோரேஜை அதிகப்படுத்தும். நல்ல தூக்கம் அப்படிங்கிறது உங்களுடைய முழுமையான உடல் நலனுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்கஹால் உங்கள் லிவருக்கு கொஞ்சம் கூட செட் ஆகாது. 2வது, ஜங்க் ஃபுட், ஃப்ரைடு ஸ்நாக்ஸ். 3வது, சர்க்கரை நிறைந்த உணவுப் பொருட்கள். எவ்வளோ நாளில் உங்களால் உங்கள் இந்த ஃபேட்டி லிவர் டிசீஸ்லேருந்து ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைல்டான ஃபேட்டி லிவர் இருக்குது அப்படின்னா 4லேருந்து 12 வாரம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் உங்கள் ஃபேட்டி லிவரை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். மாடரேட்டாக இருக்குது அப்படின்னா 3லேருந்து 6 மாதம் நீங்கள் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். உங்களுடைய நோயுடைய தீவிரத்தை பொறுத்து இதிலேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற முடியும். ஆனால் இதற்காக நீங்கள் மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, டாக்டருடைய ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதையும் சேர்த்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் பெட்டரான ஒரு ரிசல்ட்டை பெற முடியும்.